அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வளர்க ஜோதிடம். இன்று இங்கே எனக்கு பேச வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறீங்க. இன்னைக்கு நான் பேசுறது பார்த்தா ஏங்கண்ணே போன தடவை வீடியோ மூஞ்சி நல்லாவே தெரியல, இப்ப நல்லா தெரியல இல்லையா? இதுதான் இந்த சோறு வந்து நீட்டி மூஞ்சிட்டே மறைக்குது. ஐயோ இதெல்லாம் கேட்குமா? ஏப்பா தம்பி இதை மாட்டிக்கிறதா? சரிங்க, சரி. இன்னைக்கு நான் வந்து பேச வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஜீவன ஸ்தானமும் ஜீவன காரகனை பத்தி பேச வந்திருக்கிறோம். என்ன சொல்றது, ஜீவனஸ்தானம் ஜீவன காரகன். பொதுவா இன்னைக்கு எல்லாரும் நம்ம பிரபஞ்சத்துக்குள்ள பிறந்துட்டோம்னாலே நம்ம டேட்டா பர்த், நம்ம பிறந்த தேதி, டேட்டா பர்த், எந்த ஊரு, இதுதான் நம்மளோட மேட்ரே. இதை மட்டும் கம்ப்யூட்டர்ல ஓட்ட நம்ம ஆரோஸ்கோப் வந்துருது. ஆரோஸ்கோப்புங்கிறது என்ன? நம்மளோட ரெசியூம். நம்ம ரெசியூம் என்ன அப்படின்னா நம்ம இந்த பிரபஞ்சத்துல இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கிறோம், என்ன பண்ண போறோம், எப்படி வாழணும், எப்படி நம்மளோட ரெசியூம்ல நமக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது. அதாவது லக்னாதிபதி லக்னத்தில் இருக்காரு. என்னோட எனக்கு வேற சளி பிடிச்சிட்டு அதுவா வெகுவாடுவா போச்சுங்க. இதுல இடையில வேற இரும்பல் வேற வந்துருது. அப்பப்ப இரும்புனா நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க, நான் சொல்றத சொல்லி இருந்தீங்க. என்னன்னா பல இடையூறுகளுக்கு இடையில காளீஸ்வரி நடத்தும் இந்த கருத்தரங்கத்துல பேசணுங்கிற என்னுடைய விருப்பத்தின் கோலியே இன்னைக்கு வந்திருக்கிறோம். ரெண்டாவது அந்த ரெசியூம்ல நம்மளோட ஆரோஸ்கோப்ல நம்ம விதி என்ன, அதையே நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம வாழ்ந்தோம்னாலே, நம்ம வழி நடந்தோம்னாலே நம்ம வாழ்க்கை செம்மையாகவும் சிறப்பாகவும் இருக்கும். இதை வந்து கரெக்டா நம்ம அனலைஸ் பண்ணி தான் நம்ம கரெக்ட் பண்ணணும். இதுக்கு என்ன அப்படின்னா மெயின் வந்து ஜீவனஸ்தானம் ஜீவனகாரகன் நான் எடுத்திருக்கிறேன். அப்படின்னா தொழிலுங்க. இப்போ வெகு பேரு கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு 45 வயசு ஆனவங்க எல்லாமே வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஒரு பாதி காலகட்டம் போய் இன்னும் ஒரு குழந்தை குட்டியோட திருமணம் ஆகிருதுங்க, குழந்தை குட்டி எல்லாம் இருக்குதுங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா எனக்கு தொழிலுங்கிறது அமையவே மாட்டேங்குது. இதோட எத்தனையோ தொழில் பார்த்தாச்சு, ஏன் தொழில் அமைய மாட்டேங்குது, எனக்கு என்ன தொழில் தான் கிடைக்கி, என்ன தொழில் தான் அமையி, எப்படித்தான் வேலை செய்யறது, சொந்த தொழில் செஞ்சாலும் நிறைய லாஸ் ஆகுது, அடிமை தொழிலுக்கு போறதா என்ன பண்றதுன்னு தெரியல. வேலையே வந்து உத்தியோகமே பெரிய அவங்களுக்கு தடையாவும் பிரச்சனையாவும் இருக்குது. சரியா என்ன பிரச்சனைனா சரியா அமைய மாட்டேங்குது. என்ன எதை தேர்ந்தெடுத்து நம்ம போறது, எந்த வழியில போனாலும் நம்மளுக்கு பெருசா சக்சஸே ஆக முடியலையே. ஆடு இருக்கிற போனாக்கா சரியா போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் புறத்தனம் போயிட்டு இருக்குது. என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு சூழல் எல்லாத்துக்கும் இருக்கு. முதல்ல அது என்ன, நம்ம ஜாதகத்துல நாம சொந்த தொழில் செய்யலாமா, இல்ல அடிமை தொழில் செய்யலாமா, இல்ல நம்ம அடுத்தவங்க கிட்ட போய் நம்ம கை கட்டி தான் வேலை செய்யணுமா, நம்மளோட நிலைமை என்ன, நம்ம ஜாதகம் என்ன, நம்ம ரெசியூம்ல என்ன நம்மளோட ரெக்கார்டு இருக்கு, அதை முதல்ல நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணுங்க. அதைய தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நடத்தணும். 6ஆம் இடம் வளர்த்து ஒரு ஜாதகம் எப்பவுமே அடிமை தொழில் தான். இதுவே 10ஆம் இடம் வளர்த்திருந்தா சொந்த தொழில் செய்யலாம். 6, 10 இதையெல்லாம் கடந்து ஜீவனகாரகன் ஒருத்தர் இருக்கார். 9 பேர் இருக்காங்க. 9 பேர்த்திலுமே ஆயுள்காரகன்ங்கிற மாதிரி ஆயுள்காரகன் ஜீவனகாரகன் ரெண்டு ஒண்ணுதான். ஜீவனகாரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் கண்டிப்பா தொழிலுக்கு முதல் பிரியாரிட்டிங்க. பகவான் எந்த இடத்துல எந்த அமைப்புல இருக்காரோ அதை தொட்டுதான் அவங்களோட ஜீவனம். பொதுவா நெருப்பு ராசி, நிலராசி, காற்று ராசி, நீர் ராசின்னு 4 மண்டலமா தான் இருக்கிறோம். நம்ம அந்த 4 வர்க்கத்துக்குள்ளதான் நம்மளோட எல்லா கிரகங்களும் ஏதோ ஒரு வர்க்கத்துல இருக்கும். அதுல நம்மளோட ஜீவனகாரகனான சனி பகவான் எந்த வர்க்கத்தில் இருக்கார், அவர் லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்காரு,
அப்படிங்கிறது ஆண்களுக்கு மட்டும் இல்லை. அன்னைக்கே மகாகவி பாடினார், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் திறந்து வந்தோம், 8 அறிவினில் ஆணுக்கு இங்கேவின் இழைப்பிள்ளை காணென்று கும்மியடின்னு. அந்த மாதிரி ஆணுக்கு பெண் அன்னைக்கு என்றளவு உசிதமோ, ஆனால் இன்று ஆணும் பெண்ணும் சரிசமமாக உத்தியோகம் வேலை பார்க்கறது 100% உசிதமான வார்த்தை, உண்மையும் கூட. இப்ப ஆம்பளைங்க 10,000 ரூபாய் மாசம் சம்பாதிச்சுட்டு வர்றாங்கன்னா பெண்களும் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. 2 பேரும் சம்பாதிச்சா மட்டும்தான் குடும்பம் கொண்டு போக முடியும். இல்லைன்னா 2 பேரும் வேலைக்கு போகிறீங்கன்னா ஒன்னும் குழப்பம் பண்ண முடியாது. அப்படி ஒரு சூழல் போயிட்டு இருக்குதுங்க. ஏன்னா காலம் போற போக்கு, வியாபாரம், பொருளாதாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் கொண்டு போனத பாலு அந்த அன்னைக்கு காய்கறி சாமானத்தை வாங்கிட்டு வரணும். இப்போ வீட்டுல குடும்ப நடத்துற பொம்பளைகளை கேட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு குழப்பத்தனம். இப்படி இருக்கீங்க, வேலைங்கிறது ரொம்ப முக்கியம். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த உத்தியோகத்தை மட்டும் கரெக்டா நம்ம தேர்ந்தெடுத்துறணுமுங்க. குறிப்பிட்ட மாதிரி பாத்தீங்கன்னா அந்த 20 வயசிலிருந்து 25 வயசுக்குள்ள கண்டிப்பா ஒரு கரெக்டான தொழிலை தேர்ந்தெடுத்து நம்ம வழி நடத்தினால் மட்டுமே நம் எதிர்கால வாழ்க்கை கரெக்டா போக முடியும். அதே மாதிரி அந்த மாதிரி இப்பெல்லாம் பரவாயில்ல, எல்லாமே 10th முடிச்சுட்டீங்கன்னா அடுத்தது நம்ம குழந்தை என்ன படிக்க வைக்கலாம், இவனோட எல்லாமே அட்வான்ஸா கேட்கறாங்க. இவனுக்கு எந்த மாதிரி தொழில் அமைஞ்சா நல்லா இருக்கும், என்ன மாதிரி தொழில் இவனுக்கு அமைச்சு கொடுக்கலாம், என்ன குரூப் எடுக்கிறதுல இருந்து அப்ப இருந்தே அவங்க பேஸ் கரெக்டா போட்டுடுறாங்க. அதே மாதிரி வழி நடத்திடுறோம், பரவாயில்ல, ஓகே. ஆனா இன்னைக்கு 40 வயசுக்கு மேல 45 வயசு 30 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கிறவங்களோட கேள்விகள், வேலை இல்ல, என்ன பண்றது, நான் என்ன வேலைக்கு போறது, 6ஆம் இடம் பலத்திற்கு அடிமை வேலை, ஓகே சரி. அதையும் தாண்டி சனி பகவான் எந்தெந்த கிரகத்தை அடுத்தது தொடுறாங்களோ அந்த தொழிலே, அதை சார்ந்த தொழிலே ஒரு ஜாதகருக்கு நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சனி பகவான் உதாரணத்துக்கு நான் சொல்றேனுங்க, சனி பகவான் அந்த வர்க்கம் என்ன வர்க்கம் அப்படிங்கறத தனித்தனியா அவங்கவுங்க ஜாதக ரீதியா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். பொதுவா சனி பகவான் அடுத்தது சூரியனை தொட்டார் அப்படின்னா, சனி பகவான் அடுத்தது சூரியனோட நட்சத்திரம் இல்ல சூரிய பகவானை தொடுறாரு அப்படின்னா அவங்களுக்கு ஆளுமை நிறைஞ்ச தொழில், அதிகாரமான தொழில், அரசு தொடர்போட தொழில். ஆனா சனி பகவான் சூரியனை தொட்ட எல்லாத்துக்குமே அரசு உத்தியோகம் கிடைச்சிருதா அப்படின்னா கிடைக்கிறது அது சிரமம். அதுக்கு 100% வாய்ப்பு இல்லை, ஆனா அதுவும் கிடைக்கும். அது அவங்க ரெசிவ்ல எப்படி இருக்குதோ அப்படி. எல்லாத்துக்கும் சனி சூரியனை தொட்டா எல்லாரும் அரசு உத்தியோகம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை. ஆனா அவங்க ஆளுமையோட இருப்பாங்க, எந்த இடத்துலயும் அதிகாரத்தோட, ஒரு மேனேஜர் இல்ல அப்படின்னா ஒரு தலைமை பண்பு, 10 பேர்த்துக்கிட்ட தலைமை தாங்கிறது தலைமை பண்பு தான், 1 கோடி பேருக்கு தலைமை தாங்கிறது தலைமை பண்பு தான். ஆனா எப்படியோ ஒருத்தர் தலைமை பண்போட இருப்பாங்க சனி பகவான் சூரியனை தொடும்போது. அதே மாதிரி சனி பகவான் அடுத்தது சந்திரனை தொடும்போது அவங்க தொழில் என்ன இருக்கும் அப்படின்னா, உணவு சம்பந்தப்பட்ட தொழிலு, டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழிலு, உடனே வாங்கினதையும் இன்னைக்கு 24 மணி நேரம் மட்டும்தான் நல்லா இருக்குமுங்க, அடுத்தது பாத்தீங்கன்னா கெட்டு போயிடும். அந்த மாதிரி உடனே கெடக்கூடிய பொருள், அந்த மாதிரி வச்சு வியாபாரம் பண்றவங்களுக்கு சனி சந்திரன் தேய்மானத்துக்குரிய சந்திரனை போய் சனி பகவான் தொடுறதுனால உடனே இந்த மாதிரி தொழில், டிரான்ஸ்போர்ட், உணவு சம்பந்தப்பட்டது, பால் தயிர் நெய்யில இருந்து உடனே கெட்டு போகுது அப்படின்னா அது என்னவா இருக்கும், நம்ம தான் கெஸ் பண்ணணும். அதுதான் அந்த மாதிரி தொழில், ஓகே. அதே மாதிரி அவங்க மருத்துவ தொழில், நர்ஸு, இந்த போன்ற மருத்துவ தொழிலுக்கும் சனி சந்திரன் தொடரும், சனி பகவான் சந்திர பகவானை தொடரும். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கும் உண்டு. சரி, சனி பகவான் அடுத்தது செவ்வாய் பகவானை தொட்டா அவங்களுக்கு எந்த மாதிரி தொழில் அப்படின்னா, செவ்வாய் பகவான் சனி பகவான் வீட்டுலதான் உச்சமாகிறார். அப்போ செவ்வாய் மேக்சிமம் சனி பகவான் செவ்வாயை தொடும்போது ஒரு காவல் பணி, 2வது பாதுகாப்பு பணி, யூனிஃபார்ம் சீருடை பணி, 2வது சிவில் இன்ஜினியரிங், பில்டிங் சம்பந்தப்பட்டது, எலக்ட்ரிஷியன் சம்பந்தப்பட்டது. அதுதான் நான் சொன்னேனே, அந்த 4 வர்க்கத்துல எந்த வர்க்கம், நாலு வர்க்கத்துக்குள்ள நாம எந்த வர்க்கத்தில் இருக்கிறோம் அப்படிங்கறத வச்சுதான் இதெல்லாம். எல்லாருமே எலக்ட்ரிஷியன் ஆயிட முடியாது, எல்லாருமே சிவில் இன்ஜினியர் ஆயிட முடியாது. ஆனா இந்த லைன்ல ஏதோ ஒண்ணு
அப்படின்னா புதன் பகவானை தொடும்போது இவங்களுக்கு பேப்பர் டாக்குமெண்ட் ரைட்டர், பேப்பர்ஸ், கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டது. புதன் வீடா இருந்தால் 100% கம்யூனிகேஷன், அதாவது காற்று வர்க்கமா இருந்தால் கம்யூனிகேஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, கண்ட்ராக்டர் வேலை, கணக்குக்குள்ள வேலை, இந்த மாதிரி MBA HR, இந்த மாதிரி வரவு செலவுகள் சம்பந்தப்பட்டது. இவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும். சனி பகவான் புதன் பகவானை தொட்டா மார்க்கெட்டிங் லைன்ல பல்வேறு துறை இருக்குது. எல்லாம் ஒரே ஒரு மார்க்கெட்டிங் மட்டும்தான் இருக்குதுங்கிற, எல்லாத்துக்கும் ஊதுவத்தி விற்கிறவனும் மார்க்கெட்டிங் தான், டாட்டா ரத்தன் டாட்டா கிட்ட டெண்டர் எடுத்து செய்யறவங்களும் மார்க்கெட்டிங் தான். அதுல என்ன லெவலுங்கிறது நம்ம தான் நம்ம ஜாதகத்தை பார்த்துக்கணும். ரெண்டாவது சனி பகவான் குரு பகவானை தொட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க வந்து சிறந்த பேங்க் ஓரியன்டா இவங்க வேலை பார்க்கலாம். கேசியர் சம்பந்தப்பட்டது. ரெண்டாவது ஆசிரியர், டீச்சர், இந்த பணி இவங்களுக்கு நல்லா இருக்கும். ரெண்டாவது இவங்க ஆன்மீக லைன்ல போனா நல்ல ஒரு குருவா இருக்கலாம். நல்ல ஒரு நேர்மையான, நல்ல ஒரு சிவபக்தர், நல்ல ஒரு பூஜை புரஸ்காரம், அறநிலைத்துறை வேலை, இந்த மாதிரி சனி பகவான் குரு பகவானை தொட்டு இந்த மாதிரி எந்த ஒரு இடத்துல இதே மாதிரி இதே இதுன்னு இல்லை, இதே மரக்கடை சனி பகவான் புதன் பகவான் குரு பகவானை தொடும்போது பழைய மரக்கடை, பழைய மரத்தை வாங்கி புது மரமா இழைச்சு இந்த பிளேவுட் கதவு நிலவெல்லாம் விற்கிறாங்கல்லங்க, அது சம்பந்தப்பட்ட தொழில். நம்ம தகுதி, நம்மளுக்கு என்ன தெரியும் அதை சார்ந்துதான் நம்ம தொழிலை சொல்லணும். சரி, சனி பகவான் அடுத்தது சுக்கிர பகவானை தொடும்போது நல்ல ஒரு பேக்கரி வைக்கலாம். இவங்க வந்து கலைத்துறையில இவங்க நல்லா வருவாங்க. விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கலாம். ரெண்டாவது இவங்க டிசைனிங் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கலாம். இல்லை எனக்கு படிப்பெல்லாம் இல்லை, நானெல்லாம் இப்போதே ஒரு 45 வயசு ஆனவர், இதுவரையில எனக்கு உருப்படியா தொழில் அமையல அப்படின்னு சொல்லி வந்தா அவங்கள வந்து நல்ல டீ கடை வச்சு போண்டா வடை சுடுங்கன்னு சொல்லலாம், சூப்பரா போகும். ரெண்டாவது சனி பகவான் சுக்கிர பகவானை பார்க்கும்போது நல்ல பேக்கரி, நீட்டா எதுவுமே கொஞ்சம் கசகசப்புடன் இருக்கக்கூடிய ஹோட்டல் கடை சொல்லலாம் சுக்கிரன் பகவானை தொடும்போது. சரி, சனி பகவான் சுயசாரத்துல இருந்து அடுத்தது சனி பகவான் அவரோட இதுலயே நடக்கிறாரு, அவரோட சுயமா இருக்காருன்னா கண்டிப்பா 100% அவங்களுக்கு அவங்களோட பிராத்தம் அடிமை தொழில், நேர்மையான தொழில், சொந்த தொழில் செய்யலாம். 100% செய்யலாம். 10ல சனி திக்பலத்தோடு இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் அவங்க சொந்த தொழில் நேர்மையான வழியில ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சிரமங்களை, பாவகிரகங்கள் தொடர்பு இருந்தா சிரமங்களை சந்திச்சாலும் நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க. சனி பகவான் அடுத்தது ராகு பகவானை தொட்டு அவங்க ஜீவனஸ்தானம் நகருது அப்படின்னா அவங்க வந்து மாற்று மொழி பேசுறது, ஆன்லைன் சம்பந்தப்பட்டது, தகவல் தொடர்பு, ரெண்டாவது ஸ்டுடியோ, இந்த டைப்ரைட்டிங்கு, ஜெராக்ஸ் மிஷினு, ஸ்கேனிங்கு, இந்த மருத்துவத்துறையில எல்லாம் எக்ஸ்ரே லேப் டெக்னீஷியன் சொல்றாங்க இல்லைங்க, அது சம்பந்தப்பட்ட படிப்பு, அது சம்பந்தப்பட்ட வேலை சனி பகவான் ராகு பகவானை தொடும்போது அந்த மாதிரி படிப்பு இவங்களை படிக்க வைக்கலாம். இவங்க சிறந்த நரம்பியல் மருத்துவரா ஆகலாம். ஆள் மனசை அறியக்கூடிய ஒரு மனோதத்துவ டாக்டர் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு. சனி பகவான் ராகு பகவானை தொடும்போது சிறந்த வேத விற்பனரா இருப்பாங்க. அதாவது இவங்களாட்ட ஒரு மந்திரங்களை உபதேசம் பண்றது, மந்திரங்களை சொல்றது, ஒரு மந்திர உச்சாடனங்கள் பண்றது, எந்த ஒரு மந்திரங்களா இருந்தாலும் அப்படியே சரமாரியா இவங்களுக்கு நல்ல ஒரு ஆன்மீக தொழில்ல இந்த கோவில் ஆன்மீகம், அர்ச்சகர்கள், இது சம்பந்தப்பட்ட நல்ல ஒரு சனி பகவான் ராகு பகவானை தொடும்போது நல்ல ஒரு ட்ரைன் இவங்களுக்கு எந்த சூழ்நிலையிலையும் இவங்க பொழைச்சிக்குவாங்க. அதனால எந்த இடத்துல இருந்தாலும் இவங்க செய்யறது வந்து கும்பல்ல நிறைய ஒரு 1000 பேருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில தான் இவங்க செய்வாங்க. 1000 பேருக்கு வழிகாட்டுறவங்கன்னு கூட சொல்லலாம். சனி பகவான் கேது பகவானை தொடும்போது பாத்தீங்கன்னா இவங்க சிறந்த அட்வொகேட். இவங்களுக்கு ஆழமான அறிவு இருக்கும், நியாயமான அறிவு இருக்கும். எங்க கோர்ட்டு, சர்ச்சு, அட்வொகேட்டு, இது சம்பந்தப்பட்ட படிப்பு, ஆடிட்டிங் சம்பந்தப்பட்டது, இந்த ஜிஎஸ்டி வரி, இன்கம் டேக்ஸ் வரி, இன்கம் டேக்ஸ் வசூல் பண்றது, நியாயம் ஒண்ணு இருக்குது இல்லைங்க, நியாயமெல்லாம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்க சனி கேது சேர்க்கை இருக்கும். அங்கே இது சம்பந்தப்பட்ட படிப்பு, இது சம்பந்தப்பட்ட வேலை இவங்களுக்கு நல்லா இருக்குமுங்க சனி கேது தொடர்பு கொள்ளும் போது.
ரெண்டாவது ஜீவனஸ்தானம் பாத்தியா, எப்ப பாரு ஏஜாமிய நான் பேசியிலேயே உனக்கு மெமரி நம்பி போயிருது. என்னங்கன்னு பேட்டரியே க்ளோஸ் ஆகி போச்சா? சரி, ஓகேங்களா? சரிங்க. சரி, அப்புறம் இப்படிதான் சனி பகவான் யாரை தொட்டு நகர்றாரு, எதை தொட்டு நகர்றாரு, அதை வச்சுதான் நம்ம ஜீவனத்தை முடிவு பண்ணணும். ஜீவன ஸ்தானத்தையும் 10ஆம் அதிபதியும் மட்டும் வச்சு நம்ம தொழிலை நிர்ணயம் பண்ணக்கூடாது. இப்போ படிக்கிற வயசுல இருந்தே குழந்தைங்க எதிர்காலம் எப்படி, போன வாரம் குழந்தை பிறந்திருக்குது, என்ன நட்சத்திரம் என்ன ராசி அப்படின்னு கேட்க வந்தாங்க. மகர ராசிங்க, திருவோண நட்சத்திரங்க, இந்த எழுத்துல பேர் வைங்க அப்படின்னு சொன்னேன். நல்லா இருக்குதுங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா, ஏனுங்க பையன் என்ன வரைக்கும் வைக்கலாமுங்க அப்படின்னு கேட்கறாங்க. முந்தா நேற்று பிறந்திருக்குது, நேற்று பொழுதோட தான் பிறந்திருக்கு, அடுத்த நாள் காலையில் பேர் எடுக்க வந்தவங்களே அப்படி கேட்கறாங்க. அந்த அளவுக்கு அட்வான்ஸா நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த 40 வயசு நம்ம மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் தான் இன்னும் சரியா தேர்ந்தெடுத்து நம்ம தொழில கடைபிடிக்காம நிறைய தடுமாறிட்டு இருக்காங்க. அதனால இந்த தடுமாற்றமே வேண்டாம். நம்ம ஆரோஸ்கோப், நம்ம ரெசிம்ல நம்மளுக்கு எதுக்கு யோகிதை, எதுக்கு குடுப்பணம் இருக்குதுங்கிறத கரெக்டா சிறந்த ஜோதிடர்களை வச்சு நீங்க அனலைஸ் பண்ணி உங்க வாழ்க்கைய நல்ல வழியில நடத்தணும். எனக்கு தொண்டை வேற சரியில்லை, இன்னைக்கு போகுது. அதனாலீங்க உள்ளவதெல்லாம் உயர்வுள்ளல், நல்ல எண்ணமே நம்மளை வழி நடத்தும். எண்ணம் போல் வாழ்க்கைங்கிற மாதிரி நம்ம எண்ணம், நல்ல எண்ணம் இருந்தாலே நாம நல்லா வாழலாம். நல்ல எண்ணம் இருந்தாலே நல்ல வாழ்க்கையில வளர்ச்சி அடையலாம். இன்று பேச எனக்கு வாய்ப்பளித்த குபேர கலச அறக்கட்டளை